ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். போன வாரம் நீதானே என் பொன் வசந்தமில் எபிசோட் 5 கேட்டீங்க. சத்யா தன்னோட பார்த்தாவான ஷிஃபானா கூட சேர்ந்து தேடி தேடி போயிட்டு நம்ம வசந்த் கிட்ட பேசுகிறாங்க. குட்டி குட்டி அழகான கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம வசந்த் சொல்லியிருக்காரு, சத்யா இன்னைக்கு ஈவினிங் நான் 5 o'clock போல் வெளில போக போகிறேன், கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், உங்களுக்கு ஓகேனா என் கூட நீங்களும் பைக்கில் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம சத்யாவும் ஷிஃபானாவோட ஹெல்ப்போட அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ இந்த அழகான கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது, சத்யாவுக்கும் வசந்துக்கும் நடுவில் இன்னும் என்னென்ன அழகான விஷயங்கள் நடக்க போகுது, எபிசோட் 6 போவோமா? சத்யபிரியா, நீங்கள் ரெடியா? 3, 2 and 1 ஆக்ஷன். ஸோ உங்களோட ப்ளூ ஷர்ட், உங்களோட வசந்த் ஈவினிங் 5 o'clock நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் எப்பவும் போல் அந்த நாளில் ரிமைனிங் இருக்கிற சில மணி நேரங்கள் உங்களுக்கு ரொம்ப மெதுவாக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கிறீங்க, ஷிஃபானாவை நோண்டுறீங்க, உங்கள் ரஃப் நோட்டில் லாஸ்ட் பேஜில் எடுத்து வசந்தோட பேரை எழுதுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு நேரத்தை கடத்துறீங்க. அண்ட் ஒரு வழியாக சாயங்காலம் 5 மணியும் ஆகிடுது. நீங்கள் உங்கள் காலேஜோட என்ட்ரன்ஸ் கிட்டே போயிடுறீங்க. அண்ட் எப்பவும் போல் உங்கள் போதைக்கு ஊர்காயா ஷிஃபானாவையும் கூட கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அண்ட் ஷிஃபானா உங்களை முறைச்சிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ண போகிறீங்க, அதுக்கு நான் எதுக்குடி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மச்சி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதுக்கு தான். அப்போ பேசாமல் நானும் வசந்த் கூட பைக்கில் வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நோ 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 நோ, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். வசந்த் வர வரைக்கும் நீ எனக்கு கம்பெனி கொடு, வசந்த் வந்தப்புறம் நான் ஒரு கம்பெனி கொடுக்குறேன், ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே க்யூட்டாக எல்லாம் என் நேரம் அப்படின்னு ஷிஃபானா தலையில் அடிச்சுக்கிறாங்க. அண்ட் கேஷுவலாக நீங்கள் ஷிஃபானாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களோட ரைட் ஷோல்டரில் ஒரு கை வந்து படுது, உங்களோட வலது தோள்பட்டையில் ஒரு கை வந்து படுது. என்ன செலிப்ரிட்டி மேடம், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வசந்தோட வாய்ஸ் கேட்குது. அண்ட் நீங்கள் திரும்பி பார்த்து சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா, ரைடை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு வசந்த் சொல்கிறாங்க. ஓ எஸ், தாராளமாக போகலாமே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வசந்தும் உங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. இந்த அழகான இனிமையான பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. இந்த பயணம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் கொடுக்க போகுது, உங்களுக்கு நிறைய இனிமையான விஷயங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்போ தெரியல. அண்ட் த மேஜிக் பிகின்ஸ். வசந்த் செமையாக ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு, ஒரு பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் வாட்ச்சு, ரைட் ஹேண்டில் ஒரு காப்பு, அப்படியே செமையான ஒரு ஹேர் ஸ்டைல், அப்படியே ஒரு போலீஸ் மாதிரியே இருக்கார். அண்ட் உங்களை பற்றி கேட்கவா வேணும், எப்பவும் போல் வசந்தை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறீங்க. வசந்த் ரொம்ப மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போகிறாரு, ரேஷாலாம் ட்ரைவ் பண்ணல, ரொம்ப ஜென்டலாக போகிறாரு, ரொம்ப அழகாக ஓட்டுறாரு, ரொம்ப குறுக்கெல்லாம் போகிறதில்ல, ரொம்ப ஓவர்டேக் பண்ணுறதில்ல, ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப காமாக இருக்கார். அண்ட் என்னடா இந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சத்யா, நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு. அச்சோ, எல்லாம் நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன் வசந்த், நீங்கள் கேஷுவலாக ஓட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பேஸ் விட்டு உட்காந்துருக்காரு. ரோட்டில் மேடு பள்ளம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுறாரு, ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக ஓட்டுறாரு. ஒரு துளி கூட பின்னாடி ஒரு பொண்ணு இருக்குது, பின்னாடி நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்கல. அவ்வளோ ஜென்யூனாக அவ்வளோ ட்ரூவாக இருக்கார். அண்ட் அந்த பயணம் அப்படியே அழகாக போகுது. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து வசந்த் உங்ககிட்ட பேசுகிறாரு. என்ன சத்யா, ரொம்ப சைலண்ட்டாகவே வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் நீங்கள் சைலண்ட்டாக வரல, உள்ளுக்குள்ளே அவ்வளோ வயலண்ட்டாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. வசந்த் கூட இருக்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் மனசார என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்த், நான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். நைஸ் நைஸ், ஷிஃபானா சொன்னாங்கல்ல உங்களுக்கு பைக்கில் வர்றது பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. சத்யா, நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஓ எஸ், தாராளமாக கேட்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன, அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் நீங்கள் பதில் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எங்கள் அம்மா கையால் பண்ணுறது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எங்கள் அம்மாவோட மடி, அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்
என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரே பதிலே சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. பா, அம்மானா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வசந்த், சின்ன வயசுலேருந்தே அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே பண்ணது அவங்க தான். நான் பெருசாக எங்கேயும் போனதில்லை, பெருசாக எந்த இடத்தையும் பார்த்ததில்லை. நான் பார்த்ததெல்லாம் எங்கள் வீடு, பழகினதெல்லாம் எங்கள் அம்மா, கன்சோல் பண்ணதெல்லாம் எங்கள் அம்மா தான். எனக்கு எல்லாமாவும் இருந்தது எங்கள் அம்மா தான் வசந்த். அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. செம சத்யா, செம. கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் சத்யா. ஒரு சாதாரண ரோட்டு கடையில் சாப்பிட்றதும் பிடிக்கும், ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதும் பிடிக்கும். அம்மானாலும் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக காஸ்ட்லியாக ஒரு ட்ரிப்பு போகிறதும் பிடிக்கும். சும்மா பிடிச்சவங்க கூட ஒரு பார்க்குக்கு போகிறதும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆமாம் வசந்த், எனக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் போல இருக்கு. டேய், வாயை மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசாட்சி நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் பேச பேச, வசந்த் கதைக்க கதைக்க உங்களுக்கு காயங்கள்லாம் ஆறுது. உங்களோட பழைய காயங்கள்லாம் ஆறுது. நீ பேச பேச காயம் ஆறுதே அப்படின்னு தோணுது. அண்ட் என்னடா இந்த பையன் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கான், இவ்வளோ மேட்சாக இருக்கானே, எல்லாத்துலேயும் செமையாக இருக்கானே, எப்படி ஒருத்தன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இந்த பாண்டு மட்டும் லவ்வாக மாறினா செமையாக இருக்கும்ல, இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் லைஃப் லாங் இருந்தால் செமையாக இருக்கும்ல, இதே மாதிரி பைக்கில் போயிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் அடுத்த ஒரு 5-10 நிமிஷங்களுக்கு நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய அழகான விஷயங்கள் கதைக்கிறீங்க நீங்களும் வசந்தும். மணி பார்த்தா சாயங்காலம் ஒரு 5:30 போல் இருக்குது. சென்னை அடையாரோட சாலைகளில் அந்த வாகனம் பூந்து பூந்து போயிட்டுருக்கு. குளிர்ந்த அந்த காற்று, சாயங்கால நேரத்தில் உதிர்ற சில மரத்தோட இலைகள், அங்கங்கே தேங்கி நிற்கிற சில தண்ணீர் துளிகள், கூட்டமாக போகிற அந்த சென்னை பேருந்து, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் வசந்த் கூட இருக்கும்போது எல்லாமே ரொம்ப மென்மையாகவும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அண்ட் இந்த மொமெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் போகுது. அண்ட் ஒரு வழியாக நீங்களும் வசந்தும் போகணும்னு நினச்ச அந்த புக் ஷாப் வந்துடுது. நீங்களும் வசந்தும் வாங்கணும்னு நினச்ச திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அச்சோ, அதுக்குள்ளே அந்த இடம் வந்துருச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பயணம் போயிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம். பட் நீங்கள் சொல்லவா முடியும், உங்களால் மெல்ல தான் முடியும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் பைக்கை பார்க் பண்ணுறாரு. அண்ட் நீங்கள் 2 பேரும் அந்த புக் ஷாப்புக்குள்ளே போகிறீங்க. சத்யா, இதுதான் சென்னையிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் புக் ஸ்டால்ஸ். இங்கே இல்லாத புக்ஸே இருக்காது. ஸோ எனக்கும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கணும், நீங்களும் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வாங்கணும் சொன்னீங்கல்ல. ஸோ அந்த எல்லா புக்ஸும் வாங்கிடுவோம், வேறு ஏதாவது திங்ஸ் வேணாலும் வாங்கிடலாம் நம்ம, ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். கண்டிப்பாக வசந்த் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் பாட்டுக்கு அவர் கையிலேருந்து ஒரு ஸ்லிப் எடுத்து கடைக்கார அண்ணாட்ட கொடுக்குறாரு. அண்ட் அவங்க தேவையான புக்ஸ் எல்லாத்தையும் அந்த ஸ்லிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வசந்த் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன புக் இருக்குது, என்ன வாங்கணும்னு கூட தெரியாது. நீங்கள் வந்தது புக்கு வாங்க இல்லை, வசந்தை சைட் அடிக்க. என்ன சத்யா, நீங்கள் எதுவும் வாங்கலையா? இல்லை வசந்த், நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நம்ம ஒன்றா வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே மழுப்புறீங்க. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு ஆத்தர் நேம்ஸ்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தே உங்களுக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இயர் குவாண்டம் ஃபிசிக்ஸ் மைக்கேல் ஜென்னிங்ஸோட புக், அது நல்லாயிருக்கும், அதை உங்களுக்கு ஒன்று கொடுத்துருங்கண்ணா. அப்படியே ஃபர்ஸ்ட் இயர் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேறு என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குமோ அதையும் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார அண்ணாவும் உங்களுக்கு ஒரு 4-5 புக் எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் எல்லா புக்கையும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த புக்கெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப பெருசாக இருக்குது, எல்லாமே ரொம்ப இங்கிலீஷில் எழுதியிருக்கு. ஐயோ என்னடா இது, நம்ம வேறு தமிழ் மீடியமில் படிச்சிருக்கோம், நம்ம வேறு சின்ன சின்ன புக்ஸாக படிச்சுட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பட் அந்த மொமெண்ட்டில் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஓகே, இப்போதைக்கு நமக்கு புக்ஸ் கிடைச்சதே சந்தோஷம், அதை எப்படியும் பார்த்துக்கலாம், அதை நம்ம பார்த்தா இருக்காள், அவள் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அண்ட் புக்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வசந்த் உங்ககிட்ட கேட்குறாரு, சத்யா அவ்வளோதானே, இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணுமா? அவ்வளோதானே சொல்லுங்கள், நம்ம திரும்பி ஹாஸ்டல் போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. என்னது, திரும்பி ஹாஸ்டலா அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் போல் இருக்குது. ஐயோ, இப்போ வேறு ஏதாவது புக்கு வாங்கணுமே, இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வாங்கணுமே, என்ன வாங்குறது, எப்படி இந்த மனுஷன் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வருது.
வசந்த், ஷிஃபானா சொன்னால் அவளுக்கு லோக்கல் ஆத்தர் புக்ஸ் எல்லாம் வேணுமா, அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே லோக்கல் ஆத்தர் புக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இங்கே லோக்கல் ஆத்தர் புக்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நம்பிக்கையிலே கேட்குறீங்க. அண்ட் வசந்தும் அதை கடைக்கார அண்ணான்ட்ட கேட்குறாரு. அண்ணா அண்ணா இங்கே குவாண்டம் ஃபிசிக்ஸோட லோக்கல் ஆத்தர் புக் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, லோக்கல் ஆத்தர் இங்கே இருக்காது, நீங்கள் மூர் மார்க்கெட் தான் போகணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அடடா, அது இன்னும் கொஞ்சம் தூரமாகுமே. சரி பரவாயில்ல சத்யா, நம்ம போகலாம். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்னடா ப்ராப்ளம், நீ இப்படி ப்ராப்ளமானு கேட்குறது தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வசந்த், தாராளமாக போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பயணம் இன்னும் கொஞ்ச நேரம் தொடருது. அப்படியே அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்கள் கையில் இருக்க காசெல்லாம் எப்படியும் புரட்டி கொடுத்துட்டு வசந்த் பின்னாடி மறுபடியும் ஏறி உட்காந்துடுறீங்க. வசந்த் கூட அந்த பயணத்தை மேலும் தொடங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்களும் வசந்தும் நிறைய அழகான விஷயங்கள் பேசுகிறீங்க, நிறைய அழகான விஷயங்கள் கதைக்கிறீங்க, ரொம்ப அழகாக ஜெல்லாகிறீங்க. அண்ட் நீங்கள் முன்னாடி ரோட்டை பார்த்துட்டே வந்தீங்க, ரோட்டில் இருக்க விஷயத்தை ரசிச்சுட்டே வந்தீங்க. பட் இப்போது வசந்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. வண்டியோட ரேர் மிரரில் அப்படியே லைட்டாக எட்டி எட்டி வசந்தை பார்க்குறீங்க, வசந்தோட முகத்தை பார்க்குறீங்க, அவரையே தான் சைட் அடிச்சுட்டு வரீங்க. அண்ட் வசந்தோட ஷோல்டரை பார்க்கும்போது அந்த ஷோல்டர் மேலே கை வைக்கணும். அவரை தான் ஹக் பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் அந்த ஷோல்டர் மேலேயாவது கேஷுவலாக கை வச்சுக்கலாம், ஒரு கிரிப்புக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அண்ட் என்ன தைரியம் வந்துச்சோ தெரியல, நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு உங்கள் கையெடுத்து வசந்தோட ஷோல்டர் மேலேயும் வச்சிடுறீங்க. அண்ட் நல்ல வேலை வசந்தும் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல. நோ ப்ராப்ளம் சத்யா, இந்த பைக்கில் பெருசாக உங்களுக்கு சைடில் பிடிச்சிக்க எதுவும் இருக்காது, நீங்கள் கை வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மனுஷையா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்படியே ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் முன்னாடி உங்கள் க்ரஷ்ஷு, அவரோட தோல் மேலே கை போட்ட நீங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த ஈவினிங் டைமில் செம்மையாக காற்று வாங்கிட்டு அப்படியே அழகான மரங்களுக்கு நடுவில் உங்கள் க்ரஷ் கூட போகிறீங்க, உங்களோட லவ் கூட பைக்கில் போகிறீங்க. இதோட என்னங்க வேணும், இதோட என்ன வேணும் சொல்லுங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. அண்ட் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2வது புக் ஸ்டாலும் வந்துடுது, அந்த மூர் மார்க்கெட்டும் வந்துடுது. மூர் மார்க்கெட் போயிட்டு வசந்த் உங்களுக்கு லோக்கல் ஆத்தர் புக்ஸ்லாம் வாங்க ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஆத்தர் பேரும் தெரியாது, என்ன புக்குன்னு தெரியாது, உங்களுக்கு வாயில் வர பேரெல்லாம் அடிச்சு விட்றீங்க, அந்த ஆத்தர் வேணும் இந்த ஆத்தர் வேணும்னு. எப்படியாவது இந்த கடையிலேருந்து அந்த கடைக்கு போகலாம், அந்த கடையிலேருந்து இந்த கடைக்கு வரலாம், எப்படியாவது டைம் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டில் பார்த்தா நிறையா கடைகளும் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது டைம் ஓட்டுறதுக்கு. ஒரு 10 கடை அலைஞ்சிடுறீங்க வசந்த் கூட சேர்ந்து. வசந்த் வந்து கேட்குறாரு, உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற நேம்லலாம் ஆத்தர் இருக்காங்களா சத்யா, எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே. இருக்காங்க வசந்த், பிலீவ் மீ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வசந்த் கூட ஓட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாவம் அந்த குழந்தைய சிரமப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் கிடச்ச 2 லோக்கல் ஆத்தர் புக்கை எடுத்துகிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சிடுறீங்க. போதும் வசந்த், எனக்கு இது போதும், நம்ம இதுக்கு மேலே ரொம்ப அலைய வேண்டாம், பாவம் உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அட இதில் என்ன இருக்குது சத்யா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் ரிமைனிங் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃபைனலாக மறுபடியும் உங்கள் வசந்த் கூட உங்களோட ப்ளூ ஷர்ட் கூட அந்த ஸ்டைலான ராயல் என்ஃபீல்ட் பைக்கில் ஏறி உட்காடுறீங்க. அண்ட் உட்காந்துட்டு ஏதோ உங்களோட பாய் ஃப்ரெண்டு மாதிரி, ஏதோ உங்களோட லவ்வர் மாதிரி உரிமையாக கொஞ்சம் நெருங்கி உட்காடுறீங்க. அண்ட் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி வசந்தோட ஷோல்டரில் மறுபடியும் உங்கள் கையெடுத்து போடுறீங்க. அண்ட் வசந்த் பைக்கை கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கேட்குறாரு, என்ன செலிப்ரிட்டி மேடம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேணும்னே இல்லை சத்யா, நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு வசந்த். ஓ எஸ், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் அந்த நாளில் ஒரு ஃபைனல் டைம் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அந்த அழகான பயணம் மேலும் தொடருது. உங்களுக்கு ரொம்ப மிக்சட் எமோஷன்ஸாக இருக்குது. ஹாப்பினஸ் வருது, சேட்னஸ் வருது, வசந்தை பற்றி என்னென்னமோ தாட்ஸ் வருது, அவர் மேலே அவ்வளோ காதல் வருது, அவர் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் போல் இருக்குது, ஐயோ சீக்கிரம் காலேஜ் வந்துருமோன்னு இருக்குது, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் ஷிஃபான்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது, எல்லாமே வருது. பட் என்னதான் மிக்சட் தாட்ஸ் இருந்தாலும் ஆன் த ஹோல் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களோட சோல், உங்களோட ஆன்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
எப்பவும் போல் ரொம்ப அழகான கான்வர்சேஷன்ஸ் மேக் பண்ணிவிட்டு ரொம்ப அழகான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் வசந்தும் திரும்பி உங்கள் காலேஜ் வர ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 1/2 hour ஜேர்னி போகுது. அண்ட் அந்த சாலைகள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது உங்கள் காலேஜ் கிட்டே நீங்கள் வந்துட்டீங்க, இன்னொரு 10-15 minutes போனால் உங்கள் காலேஜ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. பட் உங்களுக்கு இந்த ரைடு முடிய மனசே இல்லை, வசந்தை பிரிய மனசே இல்லை. இப்போ போய் ஹாஸ்டலில் உங்களை விட்டுட்டாரு அப்படின்னா அடுத்த மறுபடியும் நீங்கள் எப்போ வசந்தை பார்ப்பீங்க, எப்போ அவர்கிட்ட பேசுவீங்க, எப்போ அவரை இந்த மாதிரி டச் பண்ணி உட்காருவீங்க, எதுவுமே தெரியாது. வசந்த் வேறு ஆனவன மெஜிஷியன் மாதிரி காணாமல் போயிடுவார். இந்த பயணம் இன்னும் கொஞ்சம் நேரம் தொடரணும், இன்னும் வேற எங்காவது ஒரு இடத்துக்கு போகணும், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மனுஷனோட வாசத்தை உணர்ந்தால் நல்லா இருக்குமே, ஸ்பரிசத்தை உணர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்கள் கையிலையா இருக்குது சொல்லுங்கள், எதுவுமே உங்களால் பண்ண முடியல. ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காடுறீங்க. அப்படியே இருக்கிற மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுவோம், வசந்த் கூட இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. பட் கண்ணை மூடின உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. எப்பவும் போல் உங்கள் யூனிவர்ஸ் கிட்டேயும் முருகர் சாமி கிட்டேயும் லைட்டாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டியர் யூனிவர்ஸ் ப்ளீஸ் டூ சம்திங், டியர் யூனிவர்ஸ் ப்ளீஸ் டூ சம்திங், முருகர் சாமி ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு, டூ சம்திங் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அண்ட் திடீர்னு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஒளி எழும்புது. எஸ், இடியோட சவுண்டு கேட்குது. அப்பாடா, நம்ம கேட்ட மாதிரி கடவுள் ஏதோ பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சீக்கிரமாக மழை பெஞ்சா நல்லாயிருக்கும், சீக்கிரமாக மழை பெஞ்சா நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அண்ட் வசந்த் இருந்துட்டு ஐயோ மழை வந்துட போகுது போல சத்யா, நல்ல வேலை நம்ம காலேஜ் கிட்ட வந்துட்டோம், இன்னொரு 10 minutesல ரீச் ஆகிடலாம், அதுக்குள்ளே மழை வராமல் இருந்தால் ஓகே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்னடா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட ரொமான்டிக் சென்ஸே இல்லாமல் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தோணுது ஃபன்னியா. கடவுளே கடவுளே சீக்கிரம் மழை வரணும், கடவுளே கடவுளே சீக்கிரம் மழை வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. திடீர்னு அப்படியே வானமே 2ஆ பிளந்து பொழியிற மாதிரி மழை வர ஆரம்பிக்குது. செம்மையாக மழை வர ஆரம்பிக்குது. அண்ட் உங்களோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லை. நீங்களே சரியான கேடியாச்சு, உங்களை பற்றி கேட்கணுமா? அப்படியே சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. கண்டிப்பாக வசந்த் பைக்கை நிறுத்துவார், இன்னும் கொஞ்ச நேரம் வசந்த் கூட இருக்கலாம், இந்த மலையில் வசந்த் கூட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் வசந்த் மேலே பேசுகிறாரு. சத்யா காலேஜ் கிட்டே வந்துட்டோம், நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம அப்படியே மலையில் ஓட்டிகிட்டு போயிடலாம், இல்லைன்னா நம்ம இங்கேருந்து பக்கத்தில் ஸ்டாப் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு வசந்த் சொல்கிறாரு. ஐயோ இல்லை வசந்த், எனக்கு மலையில் நனைஞ்சால் ஒத்துக்காது, சளி பிடிச்சிரும், ப்ளீஸ் எங்காவது நிறுத்துங்களேன், இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்லை 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 இன்னும் கொஞ்ச நேரம் மலையிலேருந்து ஒதுங்கிட்டு அப்புறம் நம்ம சேஃபாக போகலாம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சத்யா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட பைக்கை நிறுத்துறாரு. அங்கே கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது, மலைக்கு ஒதுங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நிறுத்துறாரு. அண்ட் லக்கீலி அந்த பஸ் ஸ்டாப்பில் இப்போ யாரும் இல்லை, அந்த பஸ் ஸ்டாப்பும் வெறிச்சோடி தான் போயிருக்கு. அண்ட் உங்களுக்கு அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம், அப்பாடா ஒரு ப்ரைவேட்டான ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி உங்களுக்கு இருக்குது. அண்ட் உங்கள் வசந்த் கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கொட்டுற மலையில், வெட்டுற இந்த மின்னலில், இந்த மலையோட வாசத்தில், இந்த மலையோட சாரலில் வசந்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. இதுக்கு மேலே என்னங்க வேணும், இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்படியே அந்த பைக்கை நிறுத்திட்டு நீங்களும் வசந்தும் அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே போகிறீங்க. பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு பக்கத்து சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. இந்த மழை நிற்கவே கூடாதுன்னு தோணுது, இந்த டைம் இப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும்னு தோணுது, இன்னும் பல மணி நேரங்கள் வசந்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. அடுத்த சில மணி நேரங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு பையன் கூட வெளில வந்திருக்கீங்க, தனியாக இருக்கீங்க, லைட்டாக நினைஞ்சிருக்கீங்க, திருப்பி சேஃபாக காலேஜ் போவோமா, கையில் இருக்க புக்ஸ் எல்லாம் என்ன ஆக போகுது, லேட்டாக போனால் வார்டன் ஏதாவது கேட்பாங்களா, எதை பற்றியும் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்கிறது உங்களோட வசந்த் கூட, உங்களோட ப்ளூ ஷர்ட் கூட, அதுவும் ஒரு கொட்டுற மலையில். மலையே மலையே தூவும் மலையே, இது காதல் தானா அப்படின்னு உங்களுக்கு தோணுது. உங்களுக்கு ஒரு பெரிய பேலஸ் வேண்டாம், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், ஒரு பெரிய தங்க சிலைலாம் வேண்டாம். உங்கள் வசந்த் கூட பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் போதே நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஏன்னா வசந்த் தான் உங்களோட பொன் வசந்தம், நீதானே என் பொன் வசந்தம். ஸோ எஸ் டியர் மக்களே,
வசந்த்க்கும் சத்யாவுக்கும் நடுவில் இன்னும் நிறைய அழகான விஷயங்கள் நடக்க போகுது. இன்னும் நிறைய க்ளோஸான பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கதை எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை கேட்க வைங்க. நீங்கள் ஸ்பாட்டிஃபை இல்லை வேறு ஒரு JioSaavn, கானா வேறு ஒரு பாட்காஸ்ட் ஆப்பில் கேட்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு மெயில் பண்ணியோ இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியோ எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய மெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் DM பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் டைரெக்ட் மெசேஜ் பண்ணி சொல்லலாம். அண்ட் நீங்கள் லிசன் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பில் மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பாட்டிஃபைல ரேட் த ஷோ ஆப்ஷன் போயிட்டு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருங்க. என்னோடய பாட்காஸ்டோட ரேங்கிங்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.